அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ்லேருந்து ஒரு டெய்லி ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங் ரெக்கார்ட் புக் அப்படின்றத உருவாக்கியிருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு டெய்லி கம்பேனியன் யூபிஎஸ்சி மரத்தான். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஈஸி பண்ணுறதுக்காக ஒரு மெத்தடாலஜியில் உருவாக்கியிருக்கோம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ இதில் வந்து எப்படின்னா இயர்லி, மந்த்லி, வீக்லி, டெய்லி பிளானர் அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்குள்ள ஒரு கன்சிஸ்டன்சி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் செல்ஃப் கேர் அப்படின்றத உருவாக்கும். ஸோ டெய்லி நீங்கள் அதை உங்களுடைய சிலபஸ் எல்லாமே வந்து படிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டே வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்குள்ள ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது இருக்கும். ஸோ சிலபஸ் கூட நீங்கள் ஒட்டி வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன, படிக்கிறதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, நிறைய பெண்டிங் டாஸ்க் வைக்கிறீங்களா, அல்லது வந்து அச்சீவபிளான டாஸ்க்கை மட்டும்தான் டெய்லி நீங்கள் எடுக்கிறீங்களா, எவ்வளோ டார்கெட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹவர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறீங்க, எவ்வளோ உங்களால் ஆக்சுவலாக பண்ண முடியுது, எந்தெந்த டாபிக் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குது, ஓகே. ஸோ அப்படின்றது எல்லாமே இந்த புத்தகத்தின் மூலிமா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ மெசேஜ் டு ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களை பற்றின பேசிக் டேட்டா அதில் நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க ஃபஸ்ட் பேஜில். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம யூபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்றத நான் கொடுத்துருக்கோம். ஓகே. ஆஸ் இட் இஸ் யூபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன மாதிரி இருக்கோ, ஸோ அதே மாடலில் யூபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மந்த்லி பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மந்த்லி பிளானில் எந்த மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எந்த இயர், ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் வந்து ஒரு வாரத்தை ஒரு மாதத்துக்கு 5 வாரம் கூட இருக்கும். ஸோ அதனால் 5 இது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 5 ரோ கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சண்டே, மந்த்லி, செகண்ட் சண்டே, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து சண்டே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப மைக்ரோ லெவலில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு டார்கெட் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபிலிம்ஸில் என்ன டார்கெட் பண்ணுறீங்க, மெயின்ஸில் என்ன டார்கெட் பண்ணுறீங்க, ஃபிலிம்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன டார்கெட் பண்ணுறீங்க, சிசாட்டில் என்ன டார்கெட் பண்ணுறீங்க, டெஸ்ட் என்ன டார்கெட் பண்ணுறீங்க, ஃபிலிம்ஸில், மெயின்ஸில். இந்த புத்தகம் வந்து ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எந்த லெவலில் ப்ரிப்பரேஷன் வந்து இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு வருஷத்தில் எந்த மாதம் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஆரம்பித்தாலும் ஸோ அதுக்கான புத்தகம் தான் அது. ஓகே. ஸோ ஏன்னா அதில் வந்து டேட் அப்படின்றது நியூட்ரல். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஸோ மந்தில் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வீக்லி பிளான். ஓகே. ஸோ மந்தோட ஃபஸ்ட் வீக் வந்து என்னென்ன பண்ண போகிறீங்க, ஓகே, எந்த மாதம், எந்த வாரம், அதுக்கப்புறம் என்னென்ன டார்கெட் வச்சுருக்கீங்க, இந்த வாரத்தில் சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் என்னென்ன டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. இந்த வீக்கில் வேறு இதெல்லாம் பண்ண போகணும் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம ப்ரைமரி முக்கியமான ஒரு 4 பார்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த பகுதி. ஸோ இதில் வந்து டே ஆஃப் ஸ்டடி, டே 1 அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், எந்த டேட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த டே அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், சண்டேவா, மண்டேவா, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா ஃபிலிம்ஸில் ஒரு டிக் அடிச்சிக்கலாம், ஜிஎஸ்ஆ, சிசாட்டான்றதை ஒரு டிக் அடிச்சிக்கலாம் கீழே பாக்ஸில். அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்க போகிறீங்கன்னா GS1, GS2, GS3, GS4, எஸ்ஏ, ஆப்ஷனல் பேப்பர் 1, ஆப்ஷனல் பேப்பர் 2, எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், தமிழ் ஆப்ஷன், ஜியோகிராஃபி, இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் பேப்பர் 1, பேப்பர் 2 நீங்கள் இங்கே டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஷெடியூல் போட்டுக்கலாம். ஸோ ஸ்லாட் 1 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் காலையில் 4 மணிலேருந்து, ஓகே, ஸ்லாட்டு, டைமு, சப்ஜெக்ட், டாப்பிக்கு, கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு ஒரு 4 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, 4 to 5 படிக்கிறீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எந்த டாபிக் வந்து படிக்கிறீங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும், ஓகேவா. டைமு, சப்ஜெக்ட், டாப்பிக்கு, கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7 o'clock மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 o'clock வரைக்கும் படிக்கிறீங்கன்னா அது செகண்ட் ஸ்லாட், ஓகே. அப்போ என்ன சப்ஜெக்ட், என்ன டாப்பிக்கு, கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் முடிச்சிட்டிங்களா இல்லை பெண்டிங் வச்சுருக்கீங்களா அப்படின்றது, ஓகே. ஸோ இதே மாதிரி உங்கள் டே ஃபுல்லாக நீங்கள் சப்போஸ் கிளாஸ் போகிறீங்க, ஏதாவது நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸோ அல்லது அந்த மாதிரி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 2 to 6 அப்படின்றது கிளாஸ் டைம். அப்போ அது எழுத தேவையில்லை. ஸோ அப்புறம் வந்து 6க்கு மேலே 7 to 9 வரைக்கும் இந்த மாதிரி டாபிக் அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ அதிகபட்சம் ஒரு 7 டாபிக், 2 சப்ஜெக்ட்லேருந்து ஒரு டாபிக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் படிக்கிறது நல்லது. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 2 சப்ஜெக்ட் படிச்சோன்னா பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலர் டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து நீங்கள் ரெகுலராக எப்பயுமே பண்ணணும், டெய்லி வந்து பண்ண வேண்டியது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது, அதை வந்து எழுதணும். டெய்லி MCQ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா அதை இங்கே டிக் அடிக்கணும். பிவிக்கு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா டிக் அடிக்கணும். டெஸ்ட் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னாலும் இதை டிக் அடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குது ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா அந்த 6th நம்பரில் நீங்கள் போட்டுக்கலாம் ரெகுலர் டாஸ்க்கு. கண்டிப்பாக அடுத்து இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்றதுனால பேக் பெயின், ஹெட்ஏக், இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுடைய ஹெல்த் ட்ராக்கிங்காக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா, லஞ்சு, டின்னரு, அதுக்கப்புறம் தண்ணி நல்லா குடிச்சிருக்கீங்களா, ஓகே. ஸோ ஏன்னா எந்த அளவுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரெயின் வந்து வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அப்படின்றது கம்பல்சரி பண்ணலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour அப்படின்றது எக்ஸசைஸ்க்கு நீங்கள் ஒதுக்கிக்கலாம். மார்னிங் ஒரு 1/2 hour அல்லது ஈவினிங் 1/2 hour அந்த மாதிரி இல்லை அட்லீஸ்ட் வச்சா கூட நீங்கள் பண்ணலாம், ஓகே. அதுக்கப்புறம் வேக்கப் டைம் ரொம்ப முக்கியம். ஸோ வேக்கப் டைம் அண்ட் ஸ்லீப்பிங் டைம், ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் டெய்லி. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதிக்கு நான் வந்து டார்கெட் பண்ணது ஒரு 10 hours டார்கெட் பண்ணேன், ஒரு 8 hours தான் படிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் இதை போட்டுக்கலாம், டார்கெட்டட் ஹவர்ஸ் அண்ட் ஆக்சுவல் ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சோஷியல் ஹவர்ஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் படிக்கிறது, படிக்கிறத தவிர மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, ஃபேமிலி கூட பேசுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே சோஷியல் ஹவர்ஸ்.
இந்த ஹவர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக இருக்கணும் சோஷியல் ஹவர்ஸ். இதில் ட்ராக் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வெளியில் நீங்கள் டிவேட் ஆகுறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இப்போ படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பெண்டிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த பெண்டிங் டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டவுட்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல குறிப்பு மாதிரி எழுதிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் மென்டார் வச்சு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ மென்டாரோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டே கொடுக்குறீங்க அப்படின்னா மென்டார் ஃபீட்பேக் வந்து இதில் கிடைக்கும். அவங்க சொல்லுவாங்க, உங்களை ரீட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டெய்லி ஒரு ப்ரோக்ரஸ் ஷீட் மாதிரி. ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டே வருவீங்க. இப்போ டே வந்து 1 அப்படின்னா அடுத்த பேஜில் வந்து டே 2 அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஏற்கனவே பெண்டிங் டாஸ்க் வச்சுருந்தீங்க இல்லையாங்க. ஸோ அந்த பெண்டிங் டாஸ்க்கை வந்துட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் நீங்கள் ப்ரீவியஸில் வந்து ஏன்னா கம்ப்ளீஷன் அப்படின்றது உங்களுடைய ஸ்பீடு அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த பெண்டிங் டாஸ்க் வந்து இந்த இடத்துல நம்ம கேரி ஓவர் பண்ணி அடுத்த நாள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒரு 7 நாளைக்கு நீங்கள் டெய்லி வந்து நோட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அட் எண்ட் ஆஃப் தி ஒரு 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பிளான் அப்படின்றது இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் பிளான் வந்து மறுபடியும் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒரு மந்த் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ரைட். அந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி வச்சுருக்கீங்கன்னா கூட ஸோ மந்த் முடிச்சதுக்கப்புறம் மந்த் அண்ட் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூவில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களை நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? டார்கெட்டை வந்து உங்களால் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. ஸோ டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? ஹெல்த் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க? ஓகே. எக்ஸசைஸ் பண்ணிங்களா? தண்ணி கரெக்டாக குடிச்சிங்களா? பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் டின்னர் எல்லாமே ப்ராப்பராக சாப்பிட்ருக்கீங்களா? கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கீங்களா? ஓகேவா? தூக்கம் அப்படின்றது எப்படி இருந்திருக்கு? ஏன்னா எந்த அளவுக்கு நல்லா சவுண்ட் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சோஷியல் ஹவர்ஸ் வந்து உங்களால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ்னா டிக் அடிச்சுங்க, நோ அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு செல்ஃப் கேம்பஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து ஒவ்வொரு விஷயங்களில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஓகே. ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி அப்படின்றது தான் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகும். ஓகே. ரைட். ஸோ செல்ஃப் அனலைசிஸ். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு மந்த் எண்டில் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது மென்டாரோட ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஸோ மந்த்லி அடுத்த மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ. ஓகேவா? ஸோ பிகினிங் லெசன் மாதிரி. ஸோ மறுபடியும் வந்து வீக்லி பிளான் இருக்கும். வீக்லி பிளானுக்கு அப்புறம் டே பிளான் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்படியே வந்து சொல்லிகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இது மாதிரி ஒரு 6 மந்த்ஸ்க்கான ஃபுல் டெய்லி ஷீட் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேவா? 1 இயருக்கு வந்து போட முடியாது. 1 இயருக்கு போட்டோன்னா ரொம்ப பல்கி ஆகிடும், உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இந்த புக்கு. அதனால தான் 6 மந்த்ஸு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து இந்த டெய்லி ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங் ரெக்கார்ட் புக்கோட கடைசி பகுதிக்கு வரோம். ஓகே. ரைட். ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூபிஎஸ்சி ஃபிலிம் சிலபஸோட மைக்ரோ லெவல் ஸ்பிட்டப் அப்படின்றத பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹிஸ்ட்ரி, யூபிஎஸ்சி ஹிஸ்ட்ரி மைக்ரோ சிலபஸ், இதில் வந்து சோர்ஸ் டாபிக்ஸ் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிலபஸை நம்ம மைக்ரோ லெவலில் பிரித்தோம்னா என்னென்ன டாபிக் வருமோ அதை எந்தெந்த என்சிஆர்டி புத்தகங்கள்லேருந்து படிக்கணும் அப்படின்றத அங்கே கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்ஷியன் இந்தியா அப்படின்னா அதில் ஆர்கியாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், லிட்ரரி ரிசோர்ஸஸ், ஃபாரின் அக்கௌண்ட்ஸ், மாடர்ன் ஹிஸ்டாரியன் ஆன்ஷியன் இந்தியா இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ இந்த சிலபஸை நம்ம கிளாஸ் 6th நியூ என்சிஆர்டி சாப்டர் 1லேருந்து படிக்கணும். அதே மாதிரி கிளாஸ் 11th ஓல்டு என்சிஆர்டி சாப்டர் 2லேருந்து படிக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் 11th ஓல்டு என்சிஆர்டி சாப்டர் 2லேருந்து மாடர்ன் ஹிஸ்டாரியன்ஸ் ஆஃப் ஆன்ஷியன் இந்தியா அப்படின்றதுலேருந்து படிக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் 11th ஓல்டு என்சிஆர்டி சாப்டர் 3 அதிலிருந்து டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதுலேருந்து படிக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் 12th நியூ என்சிஆர்டிலேருந்து சாப்டர் 1, அதுக்கப்புறம் சாப்டர் 2. தட் இஸ் சாப்டர் 1னா பிரிக்ஸ் அண்ட் பீட்ஸ் அண்ட் போன்ஸ், அப்புறம் சாப்டர் 2 அப்படின்னா கிங்ஸ், ஃபார்மர்ஸ் அண்டு டவுன்ஸ், இதுலேருந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்சிஆர்டி சோர்சஸ். ஓகே. ஸோ அப்போது இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு இந்தந்த புக்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸோட ஃபிலிம்ஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாக சாப்டராகவே பிரிச்சாச்சு. ஓகேவா? ஸோ சாப்டர் பை சாப்டராக பிரிச்சாச்சு. மைக்ரோ லெவலில் அதோட சோர்ஸும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 டாபிக்ஸ் வந்து வருது. மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ்ன்ற மாதிரி இடமும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 40 டாபிக்ஸும் எந்தெந்த புக்கில் இருந்து படிக்கணும் அப்படின்றது. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆல்சோ. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஹிஸ்ட்ரியில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்தந்த டாப்பிக் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. ரைட். ஸோ அதை நம்ம எப்படி படிக்கணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் வந்து நம்ம இந்த இதில் நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு
ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறீங்க. இது கம்ப்ளீட்டட்னா இப்போ அடுத்தடுத்த சாப்டர் நீங்கள் அப்படியே படிச்சுட்டே போகிறீங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே டிக் அடிச்சுட்டே போயிடுவீங்க. ஓகேவா? ஃபுல்லாக வந்து இந்த ஃபஸ்ட்டு காலமில் டிக் பண்ணிட்டே போயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் ரிவிஷனுக்காக பயன்படுத்தலாம். சப்போஸ் இந்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா ரிவிஷன் நம்பர் 1 டிக் அடிச்சுங்க. ரிவிஷன் பண்ணிட்டீங்களா? ரிவிஷன் பண்ணிட்டீங்க. 2 ரிவிஷன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க. இப்படியே டிக் அடிச்சு போயிடலாம். ஒருவேளை வந்துட்டு 2வது ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். 3வது ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய சாய்ஸை பொறுத்து, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் மார்க் அப்படின்றது, சப்போஸ் இந்த சாப்டர்ல இருந்து நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட மார்க் வந்து நீங்கள் இங்கே இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபஸ்ட்டு 4 சாப்டர் சேர்த்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 சாப்டர் டெஸ்ட்ல இருந்து எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் அனலைசிஸ் கிடைக்கும். இந்த சாப்டரில் நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ கொஷின்ஸ் ராங் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த இடத்துல பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ராக்கை வந்து மாற்றிக்கலாம். உங்களுடைய ப்ரிப்ரேஷன் லெவலில் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாலிட்டியில் லக்ஷ்மிகாந்த் புக் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் வந்து இந்த பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டடு, ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3, ரிவிஷன் 4 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ லக்ஷ்மிகாந்தோட எல்லா டாப்பிக்கும் இங்கே இருக்கும். அடுத்து இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டான புக் அப்படின்னா வெரி பேசிக் புக் வந்து பார்த்தோன்னா சோர்ஸ் இந்தியன் எக்கனாமி கீ கான்செப்ட்ஸ், சங்கர் கணேஷ் அவங்களோட புத்தகம். அதை மைக்ரோ சிலபஸாக பேஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ டாபிக் கொடுத்தாச்சு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கிறது, எக்கனாமி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பிரத்யோகித தர்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒரு இருக்கும், ஒரு மேகசின் இருக்கு. சரியா? ஸோ அது நார்த் இந்தியாவிலேருந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ அந்த புக்கை வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் தான். ஓகே, அதோட இண்டெக்ஸ் தான். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தியன் எக்கனாமி லேட்டஸ்ட் எடிஷன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, எந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ ஸோ அந்த வருஷம். ஏன்னா இப்போ சில பேர் வந்து 2025 டார்கெட் பண்ணுவாங்க, சில பேர் 2026, 27, 28 இந்த மாதிரி வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த புக் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ட்ராக்கிங்காக வந்து அமையும். ஓகேவா? ரைட். அடுத்தது என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி அந்த புத்தகம். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் ஈக்காலஜியை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் வந்து மஜித் ஹுசேன் அப்படின்ற ஒரு புக் இருக்கும், என்விரான்மெண்ட் புக். ரொம்ப எக்ஸ்டென்சிவாக, ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப சயின்டிஃபிக்காக, ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படித்தோம்னாலே நமக்கு என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் பார்ஷியலாக ஜியாகிரஃபி கூட வந்து கவர் ஆகும் அதில். ஓகே, ஸோ அந்த புக்கோட டாபிக்ஸ், மைக்ரோ டாபிக்ஸ் அந்த ஹெட்டிங்லேயே இருக்குது. ஸோ அந்த ஹெட்டிங்கை நீங்கள் படிச்சுட்டு டிக் பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டாக இருக்குது மற்ற டாபிக்ஸ் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் டாபிக்ஸையும் கொடுத்துருக்கோம். ஸோ முன்னாடி கொடுத்த மஜீத் ஹுசேன், இப்போ என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், என்விரான்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னா சாப்டர் 1 என்விரான்மெண்டல் ஈக்காலஜி அப்படின்னா அதில் வந்து என்னென்ன புக்ஸ்லாம் சோர்ஸ் புக் இருக்குது அப்படின்றதெல்லாமே இங்கே படிக்க போகிறோம். சாப்டர் 2, சாப்டர் 3 பயோடைவர்சிட்டி, சாப்டர் 4. ஓகே, எல்லாமே ஸ்டேட்டிக் போர்ஷன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த பகுதி என்சிஆர்டியில் இருக்கிற என்விரான்மெண்ட்ன்றது ஹைலி ஸ்டேட்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே இந்த சோர்ஸஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம படிச்சிருவோம். அடுத்து ஜியாகிரஃபி மைக்ரோ சிலபஸ். ஓகே, ஸோ ஜியாகிரஃபியில் என்சிஆர்டியே ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்குது. ஸோ அதோட டாபிக்ஸ் எல்லாமே இங்கே பாப்புலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் மைக்ரோ சிலபஸ். ஸோ இது வரைக்கும் பிபிஎஸ்சியில் என்னென்னலாம் கொஷின் கேட்டிருக்காங்களோ, எந்தெந்த ஏரியாவிலேருந்துலாம் கொஷின் கேட்டிருக்காங்களோ, ஸோ அந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ என்னென்ன யூபிஎஸ்சி ரிலேட்டடான டாபிக் எந்தெந்த என்சிஆர்டி எந்தெந்த சயின்ஸ் என்சிஆர்டியில் நம்ம படிக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல பாப்புலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து மெயின்ஸு. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம சிலபஸோட ஸ்பிளிட்டப், ஏற்கனவே யூபிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸோட ஸ்பிளிட்டப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இப்போது வந்து ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த டாபிக் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவிஷன் 1 படிச்சிடலாம், படித்து முடிச்சுட்டு ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டடு, அதுக்கப்புறம் ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, நீங்கள் வந்து டெஸ்ட் மார்க்ஸ். ஸோ இது வந்து 2 ரிவிஷன் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்றனால 2 ரிவிஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபிலிம்ஸ்க்கான சிலபஸ் அப்படின்றது ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மெயின்ஸும் வாஸ்ட்டு தான், பட் இருந்தாலும் அது மேஜர் ஹெட்டிங் இருக்கிறத நாங்கள் ஸ்பிளிட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது மாதிரி இது எல்லா இதுக்குமே வந்திருக்கும். ஓகேவா? GS 1, 2, 3, 4 வரைக்குமே வந்திருக்கும். ஓகே, ரைட். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த புக்கோட எண்டில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி.
ஸோ இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து எக்ஸாம் வந்து தனித்தனியாக எழுதினாலும், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படின்றது தனித்தனியாக எழுதினாலும் ப்ரிப்ரேஷனில் மெர்ஜ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்றது ப்ரிலிம்ஸில் இருக்கும், மெயின்ஸில் இருக்கும். ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி இதெல்லாமே ப்ரிலிம்ஸ்லேயும் இருக்கும், மெயின்ஸ்லேயும் இருக்கும். மெயின்ஸில் மட்டும் சில எக்ஸ்க்ளூசிவான டாபிக் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, எத்திக்ஸ், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியான பகுதிகள். ஓகே, ஸோ அப்போது இந்த 2 சிலபஸையும் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம என்னென்ன புக்கை எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் படிக்கணும், என்னென்ன புக்ஸை வந்து மெயின்ஸ்க்காக படிக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்முடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக், ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, தட் இஸ் இது வந்து மெயின்ஸோட சிலபஸ்னு வச்சுக்கோம். மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் 2 சிலபஸையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இப்போது மெயின்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது, ப்ரிலிம்ஸ்லையும் இருக்குது அப்படின்னா, இப்போ மெயின்ஸில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓகே ஓகே ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ்லேயும் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி ப்ரிலிம்ஸ் சிலபஸ் வந்து என்னென்ன ஓகேவா அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றது ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. மெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ மெயின்ஸில் இந்த டாபிக் வந்து சிலபஸாக இருக்குது, ப்ரிலிம்ஸில் இந்த டாபிக் வந்து சிலபஸாக இருக்குது ஹிஸ்ட்ரிக்காக. ஓகே, ஸோ அப்போது இதுக்கு நம்ம படிக்கும்போது ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி படிக்கணும்னா, ஒன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரிலிம்ஸ் சிலபஸ்க்காக படிக்கணும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒன்லி ஃபார் மெயின்ஸ் புக் அப்படின்னா, ஒன்லி மெயின்ஸ் புக்ஸ் அப்படின்னா மெயின்ஸ்க்காக மட்டும் நம்ம இப்போ எக்ஸ்க்ளூசிவாக படிக்க வேண்டியது, ப்ரிலிம்ஸுக்கு படிக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு எதெல்லாம் படிக்கணும்னா இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படின்னா என்சிஆர்டி ரிலேட்டடாக என்னென்ன புக்கு படிக்கணும், என்சிஆர்டி அல்லாத நான் என்சிஆர்டி ரிலேட்டடாக என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படின்றதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒன்லி ப்ரிலிம்ஸ் புக்ஸு, இது ஒன்லி மெயின்ஸ் புக்ஸு, இது போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் புக்ஸ். ஓகே, இப்போ வந்து ப்ரிலிமினரி ஒரு கேண்டிடேட் வந்து அப்பியர் ஆக போகிறார் அப்படின்னா இதையும் படிக்கணும், இதையும் படிக்கணும். மெயின்ஸ் அப்பியர் ஆக போகிறாங்கன்னா இதையும் படிக்கணும், இதையும் படிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இது வந்து ஹிஸ்ட்ரிக்கா, அதுக்கு அடுத்து இங்கேயும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி இருக்குது. அப்போ ஜியாகிரஃபியில் பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸ் சிலபஸ் வந்து இந்தியா அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி, ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து மெயின்ஸ் ஜியாகிரஃபி. மெயின் சிலபஸில் வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் சிலபஸ், இது வந்து மெயின் சிலபஸ். அப்போது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் என்ன படிக்கணும், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடலில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற எல்லா பேப்பர்ஸ்க்கும் சிலபஸ் வந்து மெயின்ஸுக்கு என்னென்ன படிக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும், ஒருவேளை ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அது என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 4, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட். ஸோ இதே மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு சரியா, ஓகே, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும், அதே மாதிரி சிசாட் பேப்பருக்கு என்னென்ன எப்படி படிக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்முடைய சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் சார்பாக ரிலீஸ் பண்ணியிருக்க டெய்லி ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங் ரெக்கார்ட் புக். ஓகே, ஸோ இது வந்து இந்த அளவுக்கு பல்காக இருக்கும். ஸோ இது வந்து 6 மந்த்ஸ்க்கானது. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இன்னொரு புத்தகம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ லிட்டரலி வந்து என்னென்னா ஒரே 1 இயர்க்கு போட்டோம்னா ரொம்ப பல்கி ஆகிடும். ஓகே, ஸோ 6 மந்த்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து வச்சு உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ராக்கிங்காக கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ விருப்பப்படுறவங்க நீங்கள் ஆன்லைனில் நம்ம சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நேரில் வந்து வர்றீங்க அப்படின்னாலுமே எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேரில் நம்ம சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமியில் நீங்கள் இந்த காப்பியை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த ட்ராக்கிங் புக்கை வச்சு டெய்லி ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங் ரெக்கார்ட் புக்கை வச்சு உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், என்ஹான்ஸ் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணுங்கள். ஸோ be accountable to your activities. So success is yours. Thank you all.